பொய்ன்னு ஒண்ணுமே தெரியலையே. என்கிட்ட பொய் சொல்றது அந்த வேல்விழியா இல்ல என் குடும்பமா? என்னை ஏமாத்துறது வேல்விழியா இல்ல என் குடும்பமா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது வேல்விழியா இல்ல என் குடும்பமா? கார்த்திக்கு பணம் கொடுத்தது ஏகாம்பரமா இல்ல ஆதரியா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கே. கார்த்திய வர சொல்லியிருக்கோம்ல, அவன் வரட்டும். அவன் வந்ததும் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு வெட்ட வெளிச்சமாயிடும். ஐயோ, இன்னும் காணுமே இவனை. எங்க போய் தொலைஞ்சான்? மாமா, கார்த்தி வந்துட்டான். டேய் செந்திலே, இவனை வச்சுதான்டா இந்த குடும்பத்துக்குள்ள கலவரத்தை உண்டாக்கணும். சின்ன மருமகனே, வா 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 வா. கார்த்தி, வா 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 வா. கார்த்தி, அம்மா வந்துட்டா. வாயா, நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கேன் பாட்டி. வா, எதுக்குப்பா என்ன அர்ஜென்ட்டா கிளம்பி வர சொன்ன? கார்த்தி, உன்னை நானா வர சொல்லல, உங்க அண்ணன் தான் உன்னை சாப்பிடுறதுக்கு வர சொன்னா. பா, என்னப்பா சொல்றீங்க? அண்ணா என்ன சாப்பிட கூப்பிட்டுச்சா? ஏ கார்த்தி, பா, இது என்னால நம்பவே முடியலப்பா. நம்ப முடியாம போறதுக்கு இதுல என்னடா இருக்கு? 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற பாசம் விட்டு போயிடுமா? ஏய் பாடா. பாப்பா பாப்பா. கார்த்தி, கார்த்தி, ஏ ஏ, எல்லாம் போச்சு. மா, என்ன நீ கையாட்டி பரதநாட்டியம் ஆடின, அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்காம போயிட்டான். நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது போல இருக்கேடா. வாடா போலாம். வா. அதுவே வா கார்த்தி. அண்ணி, அண்ணா எங்க? நீ வா, சாப்பிட உட்காரு, நான் அவரை கூப்பிடுறேன். எதுக்கு தயங்குற? அட வாணே, வா கார்த்தி, வா. உட்கார். அண்ணே, இன்ன கை கழுவ. என்னங்க? உட்காரு கார்த்தி. உட்காருண்ணே. கொஞ்சம் தண்ணி எடுத்து கூட. இதை எடுத்துட்டு வரேன் அண்ணி. தண்ணி தெளிச்சு விடு. இந்தாங்க நீ. இந்தா கொடுங்க அண்ணி. கொடு. போதும் நீ, போதும். நல்லா சாப்பிடு கார்த்தி. சாப்பிடுப்பா. கார்த்தி ஒரு நிமிஷம். கார்த்தி, இன்னைக்கு நீ புது மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். கார்த்தி, உன்னை வாழ்த்துற இதே நேரத்தில் நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மெக்கானிக் ஷாப் வைக்கிறதுக்கு நாங்கள் யாருமே பணம் தராம தப்பு பண்ணிட்டோம். ஆமா, நீ யார்கிட்ட பணத்தை வாங்கி கடைய ஆரம்பிச்ச? சொல்லு கார்த்தி. அண்ணா, அதெல்லாம் இப்ப எதுக்குண்ணா? என் மேல அக்கறை இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்டேன், அவங்க கொடுத்தாங்கண்ணா. அதான் சொல்றேன். ஏங்க, முதல்ல கார்த்தி சாப்பிட்டோம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இரு ஆதுர, இவன் மேல இவ்வளோ அக்கறை இருக்கிற அந்த நல்லவங்க யாருன்னு முதல்ல சொல்லிட்டு
அப்புறமா இவன் சந்தோஷமா சாப்பிட்டோம். பிரபு ஓ தம்பி முதல்ல சாப்பிடட்டுமே, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவன் தாராளமா சாப்பிட்டோம். சரியா? உனக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். சொல்றா. அண்ணா நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, வேற யாரு கொடுத்தா உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? நீ வெளியில யாருக்கிட்டயாவது பணத்தை வாங்கி கடைய ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு என்னன்னு நான் ஒதுங்கி இருப்பேன். ஆனா நீ இந்த வீட்ல இருக்கிற யாருக்கிட்டயோ பணம் வாங்கியிருக்க. இங்க இருக்கிற யாரோ தான் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் எதுக்குன்னு அவங்கள சொல்லணும்? நீ சொல்லிதான்டா ஆகணும். நான் நல்லா வரணும், நல்ல மனசோட உதவி பண்ணவங்கள என்னால காட்டி கொடுக்க முடியாதுண்ணா. டேய் ஏங்க அண்ணா. இருங்க. என்ன கார்த்தி நீயே இப்படி சொல்லிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்ல யார் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க? அண்ணி சாரி அண்ணி, அதை என்னால சொல்ல முடியாது. சொன்னா பெரிய பிரச்சனையாகும். நீ சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை வரும். உனக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. சந்தோஷமான இந்த நேரத்துல எதுக்கு வீணா சங்கடத்தை உருவாக்கிக்கணும் சொல்லு. அண்ணி நீங்களே இந்த அளவுக்கு சொல்றப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றேன் அண்ணா. நான் மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்டேன், அப்பா கிட்டயும் பணம் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே பணம் கேட்டேன். ஆனா யாருமே எனக்கு பணம் தரல, உதவி பண்ணல. வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. சாவறது தவிர வேற எந்த வழியும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்பதான் நம்ம அம்மாவே மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி என்னோட அண்ணியே என்ன தேடி வந்தாங்க. நம்ம அம்மாவோட நகையை கொடுத்து எனக்கு உதவி பண்ணாங்க. கார்த்தி என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அத்தியோட நகை நான் உன்கிட்ட கொடுத்தனா? என்ன விளையாடுறியா? அண்ணி நான் ஏன் நீ விளையாட போற? நீங்க தானே நீ உண்மையை சொல்ல சொன்னீங்க, அதான் நீ நானும் சொல்லிட்டேன். ஏய் என்ன கதை விட்டுட்டு இருக்கியா நீ? என்ன மாதிரி நினைச்சிருக்க? இரு. என்னங்க? நீ இவங்கிட்ட நகை கொடுக்கல. இல்லங்க. இப்ப நகை உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமா. அதை எடுத்துட்டு வா.